Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடைசெவல் கிராமத்தில் 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியத்தம் அருகே புறவழிச்சாலையில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பேரணம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இர்ஷாத் என்பவர் பொங்கல் விடுமுறை முடிந்து தனது குடும்பத்துடன் காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பெரும்பாடி பகுதியில் புறவழிச்சாலையில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் இர்ஷாத் மற்றும் அவரது உறவினர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சாலை பணிகளை மேற்கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு தடுப்புகள் அமைத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியில் பனிமூட்டம் காரணமாக கடும் குளிர் நிலவியது. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடும் குளிர் நிலவி வருவதால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சாலையில் சென்றனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே ஏரிக்கரையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.